மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சமீபத்தில் அரசியல் கட்சியாக புலியேந்திரன் நிறுவனர் மற்றும் மாநில தலைவராக கொண்டு தமிழக மக்கள் கட்சி துவக்கப்பட்டது. தென்னை மரத்தை தனது இலச்சினையாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள தமிழக மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக டாக்டர் காட்டு ராஜா, பொருளாளராக சிவன் மோகன்தாஸ் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளராக டாக்டர் ராமகிருஷ்ணன் பொறுப்பேற்று உள்ளார்கள். இக்கட்சியின் மாவட்ட செயலாளர் சிறப்பு ஆலோசனை கூட்டம் மற்றும் நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் சென்னை பாடி அருகில் SRK பார்ட்டி ஹாலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். தமிழ்தாய் வாழ்த்துடன் துவக்கப்பட்ட நிகழ்ச்சியில் மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் குத்து விளக்கை ஏற்றி வைத்தார்கள். தென்சென்னை மாவட்ட செயலாளர் இன்ஜினியர் ராஜு வரவேற்புரை ஆற்ற தலைமை நிலைய ஆலோசகர் ACL சீனிவாசன் அறிமுக உரையாற்றினார். தொடர்ந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சசிகலா கட்சி கொடி வண்ணங்களின் காரணங்கள், கொள்கை தலைவர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய கொள்கைகள் பற்றி உரையாற்றினார். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் உண்ண உணவு, உடுத்த உடையும், இருக்க இருப்பிடமும் ஏற்படுத்தி கொடுப்பது, அரசியலில் நேர்மை, நாணயம், மனிதநேயம் ஆகியவற்றை கடைபிடிப்பது, சுதந்திரம், சமத்துவம், நீதி, ஜனநாயகம், மதச்சார்பின்மை, தமிழ்நாடு முழுவதும் இலவச கல்வி, பொதுமக்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு, ஏழை எளிய மாணவர்களின் மேல் படிப்புக்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி வங்கிகளில் கல்வி கடன் பெற்றுத் தருதல், மலைவாழ் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தல், மூன்றாம் பாலினத்தவருக்கு சம உரிமை மற்றும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார். புலம்பெயர்ந்த மக்களுக்கு குடியுரிமை பெற்று தந்து சுதந்திரமாக வாழ வழிவகை செய்தல், விவசாயம் பாதுகாத்து அதன் வளர்ச்சியை மேம்படுத்துதல், ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கு சம உரிமை 50% பெற்றுத் தருதல், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வளர்ச்சியை மேம்படுத்துதல், தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு தமிழகத்தில் வேலை வாய்ப்பு, ஆதரவற்ற முதியோர்களுக்கு முதியோர் இல்லம் அமைத்து அவர்களை மேம்படுத்துதல், தமிழகத்தில் தமிழ் மொழியை வளர்த்திடவும், இலவச மருத்துவமனைகளில் அனைத்து வசதிகளையும் உறுதிப்படுத்தும் விதத்தில் தரத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகளை கொண்டு தமிழக மக்கள் கட்சி செயல்படுவதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து திருவொற்றியூர் செல்வி கிளினிக் மருத்துவர் மற்றும் சின்னத்திரை நடிகர் ராஜ்குமார், தலைமை நிலைய செயலாளர் அருள்பாரி, மாநில துணை பொதுச் செயலாளர் டாக்டர் ராமகிருஷ்ணன், மாநில ஒருங்கிணைப்பாளர் கோகுலகிருஷ்ணன், புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் செல்வமணி, மாநில பொருளாளர் சிவன் மோகன்தாஸ், மாநில துணைத் தலைவர் மணிகண்டன், மாநில பொறுப்பாளர் பெருமாள், திருவள்ளூர் மாவட்டம் மகளிர் அணி தலைவி செந்தாமரை, விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பிரியா, ராணிப்பேட்டை மாவட்ட மகளிர் அணி தலைவி சுந்தரி மற்றும் ராணிப்பேட்டை பொறுப்பாளர் புனர்ஜென்மம் உள்ளிட்ட பலர் கருத்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியின் போது திரைத்துறையைச் சார்ந்த சிலர் தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள். தொடர்ந்து சினிமா துறையைச் சேர்ந்த மகேந்திரன் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள அவருக்கு கலைத்துறை பொறுப்பாளராக பதவி வழங்கி சிறப்புரையாற்றினார் நிறுவனர் மற்றும் தலைவர் புலியேந்திரன்.